16th sum. If u is equal to xy plus sin of xy, show that dou square u by dou x dou y equal to dou square u by dou y dou x. அதாவது dou square u by dou x dou y வந்து dou square u by dou y க்கும் dou x இந்த டேர்முக்கு வந்து சேமாக இருக்கும், இது ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து எப்படி எழுதலாம், அதாவது dou square u by dou x dou y வந்து எப்படி எழுதலாம்னா dou by dou x dou u by dou y அப்படின்னு எழுதலாம். இதை இது பண்ணும்போது dou by dou y dou u by dou x அப்படின்னு எழுத முடியும். ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே dou x dou u by dou xும் dou u by dou yயும் ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. ஸோ யூவை வச்சு dou u by dou xும் dou u by dou yயும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ dou u by dou x கண்டுபிடிக்கணும்னா யூவை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். dou u by dou y கண்டுபிடிக்கணும்னா யூவை வந்து ஒயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். யூ டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, u is equal to xy plus sin of xyன்னு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y, அதாவது 1 எக்ஸோட எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வந்துடும், y அப்படியே வச்சுக்குவோம். ப்ளஸ் சைன் ஆஃப் xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் xy, xy உள்ளே இருக்க இந்த xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது yன்னு வரும். இப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். y ப்ளஸ் y காஸ் ஆஃப் xy, அதே மாதிரி yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஒய்யால் யூ டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் xyன்னு வரும். அதாவது இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா, xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸு y வந்து 1 வந்துடும். ப்ளஸ் சைன் ஆஃப் xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் xyன்னு வரும். அண்ட் தென் xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, இப்போ வந்து இங்கே நம்ம என்ன ஃபார்முலாவில் பார்த்தோம், dou square u by dou x dou y. அப்போ அதை எப்படி எழுதுனா dou by dou x dou u by dou y. அப்போ dou u by dou y வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அது இங்கே இருந்தால் dou u by dou x வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ dou u by dou x வந்து dou u by dou y வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dou u by dou y என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் காஸ் xyன்னு எழுதியிருக்காங்களா. இதை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் டேர்மை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, காஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஆஃப் xyன்னு வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய், அதாவது 1 ஒய்ன்னு வரும். இப்போ அதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ 1 ப்ளஸ் காஸ் ஆஃப் xy மைனஸ் எக்ஸ் ஒய் சைன் ஆஃப் xy அப்படின்னு வரும். இதில் வந்து dou u by dou xை வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, dou u by dou x என்ன கொடுத்துருந்தாங்க, ஒய் ப்ளஸ் ஒய் காஸ் ஆஃப் xyன்னு கொடுத்துருந்தாங்களா. இதை வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். ஒய் காஸ் ஆஃப் xyயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒவ்வொன்றா தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா. அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் 1, காஸ் ஆஃப் xyயை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் வரும். இப்போ அதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். 1 ப்ளஸ் காஸ் ஆஃப் xy மைனஸ் xy சைன் ஆஃப் xy அப்படின்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவல் வந்துருச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் வந்து 17th sum. இஃப் f is equal to log of x minus y plus tan x plus y, show that dou square f by dou x square equal to dou square f by dou y square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து f வந்து இதை எப்படி எழுதலாம், இதை வந்து இந்த மாதிரி எழுதலாமா, அதாவது இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்கும் போது அப்போ dou by dou x dou f by dou xன்னு எழுதிக்கலாம். இதை இந்த மாதிரி எழுதும் போது dou by dou y dou f by dou y அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதில் dou f by dou xும் dou f by dou yயும் ரெண்டுமே நம்மளுக்கு வேணும். இப்போ வந்து dou f by dou xை f வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், dou f by dou yயை வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ எஃப் ஈக்குவேஷனை வந்து ஒய்யாலையும் எக்ஸாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ லாகில் வந்ததுனாவே 1/ல எழுதுவோம். இப்போ லாக் எக்ஸ்னால் 1/xன்னு எழுதுவோம். இங்கே வந்து லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1/x மைனஸ் ஒய். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 - 0, அதாவது எக்ஸால் தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 1 - 0 ப்ளஸ் tan ஆஃப் எக்ஸ்
tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதுவோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 + 0. ஏன்னா எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 எக்ஸுக்கு வந்து 1 வந்துடும், ஒய்க்கு வந்து 0 வந்துடும். இப்போ வந்து அதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்வெர்ஸில் வந்துடும் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஃபங்க்ஷனை வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். எக்ஸ் மைனஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 - 1, அதாவது ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறனால 0 - 1 வரும். tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொன்னால் இங்கே வந்து tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 + 1 வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்வர்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும். இப்போ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அது கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன், டோ எஃப் பை டோ எக்ஸை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா. டோ எஃப் பை டோ எக்ஸ் என்ன சொன்னிருந்தேன், அதை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதுதானே டோ எஃப் பை டோ எக்ஸு, இதை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டோ எஃப் பை டோ ஒய்யை வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இன்வெர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா, அது வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் பவர் n ஃபார்முலேட்டில் இருக்குது. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் பவரில் வந்து -1, அது எக்ஸ் பவர் n ஃபார்மேட். ஆல்ரெடி நிறைய சம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே வந்த கிளாஸ்லலாம். ஸோ அந்த மெத்தட் தான். இப்போ xn ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n வந்திருந்துன்னா n எக்ஸ் பவர் n - 1 அந்த ஃபார்முலா. இங்கே வந்து என்ன வந்தது, எக்ஸ் மைனஸ் ஒய் பவரில் வந்து -1, என்னங்கிறது -1 வந்திருக்கு. அப்போ என்னை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருவோமா. அப்போ -1 எக்ஸ் மைனஸ் ஒய், n -1 அப்போ -1 -1 வரும். ப்ளஸ் இங்கே வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலானா 2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan x அப்படின்னு வருதும். அப்போ வந்து 2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், அதுக்கு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்க, tan x அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பவர் வந்து -2 ப்ளஸ் 2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி டெல் எஃப் பை டெல் ஒய்யை வந்து டோ எஃப் பை டோ ஒய்யை வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அது சேம் வே தான் எக்ஸ் பவர் n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ரெண்டு ஈக்குவேஷனும் சேமாக வந்துடுது. நம்ம ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 18th சம் வந்து ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஷோ தட் டோ ஸ்கொயர் ஆர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஆர் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/r டோ ஆர் பை டோ எக்ஸ் ஹோலா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டோ ஆர் பை டோ ஒய் ஹோலா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை டோ ஆர் பை டோ எக்ஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ வந்து நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கொஷினில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. அப்போ இது மூலிமா டோ ஆர் பை டோ எக்ஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ இது மூலிமா கண்டுபிடிக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வி நோ தட். ஓகே, ஆரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2rன்னு வருமா. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் இதில் தான் ஆர் டேமே இல்லைல்ல, எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 2rன்னு வந்துடும். ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டோ ஆர் பை டோ எக்ஸ் வந்துடும். எக்ஸை வச்சு தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2xன்னு வந்துடும் ப்ளஸ் 0ன்னு வந்துடும். அப்போ டோ ஆர் பை டோ எக்ஸ் கிடச்சிரும். அப்போ எக்ஸ் பை ஆர், இதுதான் டோ ஆர் பை டோ எக்ஸ். இது மூலிமா டோ ஸ்கொயர் ஆர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ டோ ஸ்கொயர் இது வந்து u பை v அந்த ஃபார்முலா இருக்கா, u பை v. இந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். u பை v அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அந்த ஃபார்முலா என்னதுன்னா v u டேஷ் மைனஸ் u v டேஷ் பை v ஸ்கொயர் அந்த ஃபார்முலா மெத்தடில் தான்
இப்போ u என்னது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, v வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க, u டேஷ் வந்து என்னது 1, அதாவது யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது டோ ஆர் பை டோ எக்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரியே ஃபார்முலா என்ன சொன்னேன்னா u v டேஷ் u v u டேஷ் மைனஸ் u v டேஷ் பை v ஸ்கொயரா. அப்போ அதே ஃபார்முலாவில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ டோ ஆர் பை டோ எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் பை ஆர் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து என்ன வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் க்யூப்னு வந்திருக்கு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா v u டேஷா, v வந்து என்னது ஆரா, u டேஷ் என்னது 1, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, மைனஸ் u v டேஷா, அப்போ u வந்து எக்ஸு, v டேஷ் வந்து டோ ஆர் பை டோ எக்ஸ், அதை அப்படி போட்டுக்கோங்க பை v ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவிலேருந்து ஆன்சர் இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோ ஸ்கொயர் ஆர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான், u வந்து எக்ஸ் மைனஸ் ஏ, அப்போ u டேஷ் கண்டுபிடிக்கணும்னா 1 மைனஸ் 0ன்னு வரும். v வந்து 6, அப்போ v டேஷ் கண்டுபிடிக்கும்போது டோ ஆர் பை டோ எக்ஸ்னு வரும். அதே ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போடும்போது ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஆர் க்யூப் அப்படின்னு வரும். ஈக்குவேஷனை வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2r டோ ஆர் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு வரும். அப்போ டோ ஆர் பை டோ ஒய் வந்து ஒய் பை ஆர்னு வந்துடுமா. அதே சேம் யூ பை வி ஃபார்முலா தான். அதை வச்சு டோ ஸ்கொயர் ஆர் பை டோ ஒய் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஆர் க்யூப் அப்படின்னு வரும். நம்ம கண்டுபிடிச்ச டோ ஸ்கொயர் ஆர் பை டோ எக்ஸ் ஸ்கொயரையும் டோ ஸ்கொயர் ஆர் பை டோ ஒய் ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது பேஸ் சேமாக இருந்ததுன்னா பேஸ் சேமாக இருந்தால் மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்குவோமா. அப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆர் ஸ்கொயர் ரெண்டு இருக்குது. அப்போ 2r ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துருச்சு. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து கொஷினில் இருந்ததில்ல ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ ஆர் ஸ்கொயர்னு அதுக்கு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணி போடும்போது 1/rன்னு வந்துருச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அது ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைன் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருந்தாங்க 1/r டோ ஆர் பை டோ எக்ஸு ஹோலா பவரில் 2 போட்டிருந்தாங்க, ப்ளஸ் டோ ஆர் பை டோ ஒய் ஹோலா 2 போட்டிருந்தாங்க. இப்போ அது வந்து ஃபைன் பண்ணணுமா. இப்போ டோ ஆர் பை டோ எக்ஸோட வேல்யூ நம்ம முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் பை ஆர்னு கண்டுபிடிச்சோமா. அப்போ வந்து ஸ்கொயர் வந்து உள்ளே கொண்டு போகும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு வரும். இப்போ டோ ஆர் பை டோ ஒய் வந்து ஒய் பை ஆர், அப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்துடுறோம், ஒய் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ ரைட் ஹேண்ட் அந்த சைடோட கண்டிஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடோட கண்டிஷன் 1/r டோ ஆர் பை டோ எக்ஸ் பை த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஆர் பை டோ ஒய் தி ஹோல் ஸ்கொயர், இந்த இடத்துல ஸ்கொயர் வரும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூயும் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணி பேஸ் சேமாக இருக்குது, மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து உள்ளே கொண்டு போய் அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னா ஆர் க்யூப்னு வந்துடும். மேலே இருக்கிறது ஆர் ஸ்கொயரா, அதாவது ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொஷின் கொடுத்துருந்தாங்களா. அப்போ அந்த ஆர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம், ஆர் க்யூப் இப்போ 1/r. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்குது, ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 19th கொஷின். If r square is equal to x minus a the whole square plus y minus b the whole square plus z minus c the whole square, show that dou square r by dou x square plus dou square r by dou y square plus dou square r by dou z square is equal to 2/r அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு காமனாக நம்மளுக்கு என்ன வேணும், டோ ஆர் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும், டோ ஆர் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும், டோ ஆர் பை டோ இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ அது மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸாலையும் ஒய்யாலையும் இசட்டாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டோ ஆர் பை டோ எக்ஸும் டோ ஆர் பை டோ ஒய்யும் டோ ஆர் பை டோ இசட்டும் கண்டுபிடிச்சோன்னே அந்த ஈக்குவேஷனை வந்து எக்ஸாலையும் ஒய்யாலையும் இசட்டாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2/r அப்படின்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா. அப்போ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r டோ ஆர் பை டோ எக்ஸ்னு வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதுலேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது, இதில் தானே எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், எக்ஸ் மைனஸ் ஏ 1 மைனஸ் 0ன்னு வந்துடும். இதில் எக்ஸ் டேர்மே இல்லை, இதில் எக்ஸ் டேர்ம் இல்லை, அப்போ 0 வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் வந்து டோ ஆர் பை டோ எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ பை ஆர்னு வந்துடும். அதே சேம் மெத்தடில் ஒய்யால் இந்த ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2r டோ ஆர் பை டோ ஒய் ப்ளஸ் இது வந்து இந்த ஈக்குவேஷனில் தான் ஒய் இல்லைல்ல, அப்போ 0 வந்துடும்.
இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும் 2y மைனஸ் பி. இந்த y மைனஸ் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 0ன்னு வருமா? அப்போ வந்து ∂r பை ∂y ஈக்குவல் டு y மைனஸ் பி பை ஆர்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே இந்த ஈக்குவேஷனை வந்து இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ∂r பை ∂z ஈக்குவல் டு z மைனஸ் சி பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் இதை வந்து எக்ஸாலையும் இதை ஒய்யாலையும் இதை இசட்டாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆட் பண்ணும்போது 2/r வரும்னு சொன்னாங்களா? இதை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ∂2r பை ∂x2 கிடைக்கும். இது u/v அந்த மெத்தடில் போடுவாங்க, இது u/v மெத்தடில் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். u is equal to x minus a, v is equal to rன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா? அப்போ u dash is equal to 1 minus 0, v dash is equal to ∂r by ∂xன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபார்முலா v u டேஷா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி v ஸ்கொயரால் டிவைட் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது v u டேஷ்னு வரும். அப்போ r மைனஸ் u v டேஷா, அப்போ x மைனஸ் a ∂r by ∂x அதை போட்டுக்கிறோம், பை v ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ∂r by ∂x தான் முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல, x மைனஸ் a பை r. அப்போ x மைனஸ் a பை r வந்து 2 இருக்குது. அப்போ அதாவது x மைனஸ் a இது ஹோல் ஸ்கொயரில் வந்துடும். இப்போ r ஸ்கொயர் கீழே வந்து r கியூப் வந்துடும். இப்போ r ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் a தி ஹோல் ஸ்கொயர் பை r கியூப் தான் இது. அதே மாதிரியே ஒய்யையும் இசட்டையும் கண்டுபிடிச்சிக்கிறோம், சிமிலராகவே கண்டுபிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இதுலேயும் r ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் r ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் r ஸ்கொயர் இருக்குது. ஸோ காமனாக 3r ஸ்கொயர்னு எழுதலாமா? 3 இருக்குல்ல, அப்போ 3r ஸ்கொயர். இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்போ வந்து x மைனஸ் a தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z மைனஸ் c தி ஹோல் ஸ்கொயர் பை ஹோலாக வந்து r கியூப்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இது வந்து r ஸ்கொயராக கொஷினில் கொடுத்துருந்தாங்களே, r ஸ்கொயர். அப்போ 2r ஸ்கொயர் பை r கியூப் 2/r. அவங்க சொன்ன கண்டிஷனை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். 20th சம்மில் if z is equal to x square tan inverse of y by x minus z square tan inverse of x by y, prove that dou square z by dou x dou y equal to x square minus y square x square plus y square இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த z ஈக்குவேஷனை வந்து எக்ஸை வச்சும் ஒய்யை வச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ∂z by ∂xும் ∂z by ∂yயும் கண்டுபிடிச்சிடுவோம். ∂z by ∂xும் ∂z by ∂yயும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், அதுதான் இதுக்கு முக்கியம். ஆனால் முக்கியமாக தேவை ∂z by ∂y. ∂z by ∂x வந்து ஃபைன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ∂z by ∂y கண்டுபிடிச்சி அதை வந்து எக்ஸால் தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ∂z by ∂x வந்து ஃபைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ∂z by ∂y வந்து ஃபைன் பண்ணுறோம். அப்போ ஃபைன் பண்ணும்போது z ஈக்குவேஷனை வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ ∂z by ∂y அப்போ இந்த ஈக்குவேஷனா இப்போ ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ x ஸ்கொயர் tan inverse of y by x. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்குவோம். tan inverse of y by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது tan inverse of xக்கு ஃபார்முலா என்ன? 1/1 + x ஸ்கொயரா? அப்போ tan inverse of y by xன்னு கொடுத்துருக்காங்க, x இருக்க இடத்துல. அப்போ y by x ஸ்கொயர் அந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு y by x ஸ்கொயர், இந்த y by xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x அந்த மாதிரி வரும். ஒய்யால் தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். tan inverse of xக்கான ஃபார்முலா வந்து 1/1 + x ஸ்கொயர். இதுதான் tan inverse of xக்கான ஃபார்முலா. இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக y by xன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஒய்யால் தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இந்த 2 டேர்ம்லேயும் y இருக்குது. ஸோ y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, இதை அப்படியே வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் போட்டு y ஸ்கொயரை வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயராக. அப்போ x ஸ்கொயர் இருக்க இடத்துல வந்து x/y இருக்குது. இப்போ x/yயை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1/y ஸ்கொயர்னு இருக்கும். அந்த x அப்படியே வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணுறதா எதுவும் இல்லை, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறாங்க.
இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்போ ஒரு எக்ஸ் வந்துடும். இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறாங்க. -2y tan inverse of x by y. அதே மாதிரி இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. மீதியை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய்க்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய்க்கிறாங்க. கீழே பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கனால இப்போ மேலே நியூமரேட்டரில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து காமனாக எக்ஸை வந்து வெளியே எடுக்கலாமா, x³ + xy². இதுலேருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கிறாங்க. இப்போ x² + y² வந்து ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ∂z/∂y இதோட வேல்யூ வந்து x - 2y tan inverse of x by y அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y அப்படியே வச்சுக்குவோம். tan inverse of x by y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x² + y² வரும். இந்த x by y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/xன்னு வரும். ஸோ இந்த ஒய்க்கும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி அரேஞ்ச் பண்ணி எழுதும் போது x² + y² - 2y² x² + y² வரும். அதையும் அரேஞ்ச் பண்ணும்போது x² - y² x² + y². அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா, இதானே அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணிட்டோமா, ஹென்ஸ் சால்வ்டு. சம்ஸ் வந்து நார்மல் டெரிவேட்டிவ்ஸ்க்கும், அதாவது 10th 11th 12th எல்லாத்துக்குமே இந்த சம்ஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் தென் பார்க்கும்போது இது வந்து மாடல் சம்மாக அவங்களுக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ்க்கு வந்து அவங்களோட சிலபஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸில் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு இது வரும். டெரிவேஷன் டிசி சப்ஜெக்டில் வரும், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்க்கு வரும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து பெரியார் யூனிவர்சிட்டி அந்த சிலபஸில் இது வரும். இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய நார்மல் டெரிவேஷன் இது மூலியமாக கற்றுக்கலாம். இந்த டெரிவேட்டிவ்ஸ், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றா இது மூலியமாக கற்றுக்கலாம். இந்த சம்ஸ் வந்து மோஸ்ட்லி 10th 11th 12th எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். என்ன கொஷின்ஸ் வேறு மாதிரி இருக்கும், மாடல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஹோமோஜினியஸ் இனிமேல் பார்க்க போகிறதுலாம் ஹோமோஜினியஸ் அந்த மெத்தட் வரும். இது 11th 12thலாம் அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் இந்த மாதிரி நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மெத்தடுக்கும் இது வந்து இந்த சம்ஸ் யூஸ் ஆகும். டிசி சப்ஜெக்ட், அதை டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் வந்து ஈஸியாக இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம்.